அர்டீசியா பாப்புலியா. அடுத்து வந்து மாதுளை மர இலையோட பேர் வந்து பியூனிகா கிரானட்டம். அடுத்து வந்து பப்பாளி மரத்தோட இலை வந்து காரிகா பப்பாயா. அடுத்து கொய்யா மரத்தோட இலை பேர் வந்து சீட்டியம் குஜாவா. நான் வந்து பெரநீரைகளோட வகைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இது வந்து அஸ்பிளீனியம், இது வந்து டெரிஸ், இது வந்து நார்மல் பெரநீரைகள், இது வந்து டெரியோப்டெரிஸ். இப்போ வந்து இந்த பெரநீரைகளோட பின்னாடி பக்கம் வந்து இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கோம். இந்த பெரநீரைகள் பின்னாடி வந்து வித்துகள் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பின்னாடி வந்து ஒட்டியிருக்கோம். இது வந்து முன்னாடி வந்து தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்கோம். வந்து டிஃப்ரெண்ட் லீவ்ஸை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதனோட நேம் வந்து செம்பருத்தி இலை, எலுமிச்சை இலை, பூங்கமரம் இலை, அரச இலை. பெரணி வகை தாவரங்களின் வகைகள். நேம் வந்து அடியாண்டன், பேர் ஐசோஃபோரா. இது வந்து தாய் விதை தாவரத்துலேருந்து விதையாக உருவாகிறது. இது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து சால்வெலியா தாவரம். இது வந்து மகர சேர்க்கை மூலம் இனப்பெருக்கம் செய்யும். இது வந்து அகேசியா, இது வந்து முகிலும் வெனிக்கியா. இது ரெண்டும் வந்து வறண்ட நில தாவரங்கள். நம்மளுக்கே தெரியும், வறண்ட நில தாவரங்கள் வந்து கள்ளிச்செடி, கத்தாழை. அது வந்து அதில் வந்து இலையே இருக்காது. இந்த இலைலாம் முள்ளா மாறி இருக்கும். அதே போல் வந்து இங்கே இலை இருக்காது. இந்த தாவரத்தில் இந்த தண்டு வந்து இலையாக மாதிரி இருக்கும். சின்னதுலேயே இந்த இலையெல்லாம் உணர்ந்து தண்டை வந்து இலையாக மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்கா கல்பாசி ரெண்டும் சேர்ந்தது. இது வந்து ஒட்டுணி தாவரம். இது வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காப்பி இலை. இது நம்ம ஒரிஜினலாக வந்து நேச்சுரலானது. உலகில் பெரிய 2 தாவரம் இருக்குது. அது வந்து ஜிமோகேசஸ், ஆஸ்ட்ராஸ்பேஜஸ். அது வந்து சைக்கிள் சூல்லாம் இது பெரிய சைக்கிள் சூல். இது வந்து மாஸ் தாவரம். ஆனால் தாவரம் மாதிரியே இருக்காது. ஆனால் இது ஒரு தாவர வகையை சார்ந்தது. இது வந்து பல வகையான தாவரங்களில் இருந்து எடுத்தேன். ரோஜா, நெல்லி மர இலை, வேப்பிலை இலை, அரச மர இலையிலிருந்து எடுத்தேன். இது வந்து பல வகையான டிஃப்ரெண்டில் நம்ம பார்க்கக்கூடிய விதைகளில் இதில் இருக்கக்கூடியது வேப்ப மரம் இலை, அரச மர இலை, இளம்பூ இலை. எப்படி இருக்கு? வாங்க நீங்கள் அப்படி நீங்களும் நினைங்க.